லைவ் அப்டேட்டு முத்துக்குமரன் வந்து பவித்ராட்ட உண்மையை வந்து உடச்சிருக்காப்புல. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பவித்ரா உள்ளே போய் கேட்குறாங்க. முத்துக்குமரன் தனியாக உட்காந்துருக்காப்புல. இந்த மாதிரி நீ வந்து விட்டு கொடுத்தியா, உண்மையை சொல்லு, நீ உண்மையாக வந்து விட்டு கொடுத்தியா, இல்லை வந்து எப்படி எதனால வந்து இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பவித்ரா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாப்புல, இல்லை நான் விட்டே கொடுக்க கிடையாது, நான் என்னோடய கேம் வந்து கரெக்டாக தான் விளாண்டேன். இன்றைக்கி போன வாரம் நான் தோற்றது காரணம் வந்து எல்லோரும் வந்து வர வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா வந்து 50 கிலோ 100 கிலோன்னு இந்த டாஸ்க் இருந்துச்சுல, அதில் நான் தோற்றுட்டேன். அதனால் இந்த டாஸ்க் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் ஒரு இதாக தான் இருந்தேன். நான் ரெடியாகி அவ்வளோ தூரம் வந்து கிளம்பியிருந்தேன். அதனால தான் வந்து ஜெஃப்ரிட்ட கூட அவ்வளோ தூரம் நான் வந்து ஆக்ரோஷமாக வந்து விளாண்டேன். நான் முழு கவனத்தை வந்து செலுத்தினேன். ஆனால் அதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் வர போகிறாங்க, நாங்கள் அந்த வாரம் நம்ம கேப்டனாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற பல சிந்தனைகள்லாம் இருந்துச்சு. அப்படியே அந்த சிந்தனையோடய நான் நின்றுட்டு இருந்தேன், ஒரு இதில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து நீ வந்து பந்து அடிக்கும்போது நான் என்னென்னா அது எனக்கு வந்து அந்த சிந்தனை ஓடிச்சு. அப்போ நம்ம தான் கேப்டனாக போகிறோம், அப்போ பவித்ராவை நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எதையோ ஒன்று நான் வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே நான் நின்றுட்டேன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடிச்சு விட்டா போயிடுச்சு. இவங்க வந்து டக்குன்னு வந்து பவித்ரா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னோடனே எனக்கு அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணன்னு தெரில. அதனால தான் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி 4 வாரம் பவித்ரா வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நானும் இது 3வது தடவை நான் வந்து ட்ரை பண்ணி தோக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துவன் வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாப்புல. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டக் ஆகிட்டாப்புல. புரியுதுங்களா? இப்போ போய் நம்ம வந்து இவனை போட்டு அடித்து அதுலேருந்து நம்மளுக்கு வந்து வியூஸை வாங்கி அப்படி நம்ம ஒரு கேவலமான ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்மளுக்கு இல்லை. இப்போ என்னென்னா ஒருத்தன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான். உண்மையாலுமே இது என்னென்னா பிக் பாஸ் வந்து இவனை டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லோரும் எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணுறானுங்க, விட்டு கொடுக்கறது எல்லா வேலையும் பார்க்குறானுங்க. அப்போயெல்லாம் பண்ணாமல் திடீர்னு வந்து முத்துக்குமரனுக்காக வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. ஏன் போன வாரம் கூட விஷால் அந்த ஒரு கேமில் போன வாரம் இதே மாதிரி ஒரு பித்தலாட்டம் வந்து நடந்துச்சு. கடைசி நேரத்தில் ரணவ் ஒரு பித்தலாட்டம் பண்ணால், அந்த பக்கம் ஜாக்லின் ஒரு பித்தலாட்டம் பண்ணுச்சு. அப்போ எல்லாருமே எல்லா இடத்துலையுமே வந்து விட்டு கொடுக்குறது, பித்தலாட்டம் பண்ணுறது, டீம் அடிக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் முத்துக்குமரன் அதை பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக இவர் இவ்வளோ பெரிய முடிவு வந்து எடுக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒருத்தன் ஸ்டக்காகி நிற்கிறான் அப்படிங்கிறதா ஃபேக்டாக இருக்கும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.